ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் டாக்டர்கிட்ட காவேரிக்கு அம்மா போட்டிருக்க விஷயமா பேசுகிறாங்க. இப்போ டாக்டர் வந்து நல்லபடியாக பார்த்துங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் வந்து நீங்கள் கொஞ்சம் வீடியோ காலில் காவேரி கிட்ட பேசிங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு வீடியோ கால்லாம் போட்டு கொடுக்குறாங்க. காவேரியும் வீடியோ காலில் பேசுகிறாங்க. இப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டு காவேரியஸ்கிட்ட சந்தோஷமாக பேசிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டலில் நிவினும் குமரனும், அதாவது வெண்ணிலாவை பார்க்கறதுக்கு பசுபதியோ இல்லை அவங்க மாமாவோ வருவாங்க. அப்போ அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால இப்போ வெண்ணிலா இருக்கிற இடத்துக்கு ஏரியாவில் போய் விசாரித்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸும் அங்கே இருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் எப்பவும் போல் அந்த கேப் போட்டுட்டு மாஸ்க் போட்டுட்டு அந்த மாதிரி வராங்க. இப்போ ஒரு கட்டத்தில் வந்து நிவின் குமரன்கிட்ட பேசுகிறாங்க. இவங்க கொஞ்சம் பதட்டமாக வராங்க, போலீஸ் இருக்க நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்களே அப்படின்னு. இருந்தாலும் பேசிட்டு எப்படியாவது அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நர்ஸு வந்து குமரன்ட்ட நீங்கள் ஏற்கனவே தைச்சி கொடுத்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது வாங்கன்னு சொல்லி குமரனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நிவின்கிட்ட மட்டும் விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நிவின் வந்து காவேரிக்கு இந்த மாதிரி அம்மா போட்டிருக்கு, நீங்கள் பக்கத்தில் இருந்து நல்லபடியாக பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக எமோஷனலாக பேசுகிறாரு. அதை கேட்டு விஜய் வந்து நிவினுக்கு நன்றி சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பேசிட்டு இங்கே வீட்டுக்கு எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. இப்போ பார்த்தோன்னா மாமி வந்து விஜய் கிட்டே பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பார்த்துக்கிறதுக்கெலாம் ஒரு குடிப்பினம் வேணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி எப்பவும் போல் நல்லா பேசிட்டு இப்போ என்னெல்லாம் பண்ணணும், காவேரி எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷமாக பேசிட்டு அங்கேருந்து விஜய் கிளம்புறாரு. அடுத்து குமரன் வந்து கங்கா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குமரன் வராரு. வந்ததுக்கப்புறம் குமரன் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. சீக்கிரமாகவே பசுபதி இல்லாட்டி அந்த எல்லா விஷயம்லாம் கண்டுபிடிச்சி சும்மா விடக்கூடாது, பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக தான் குமரன் இந்த தடவை பேசிகிட்டு இருக்காரு. கங்கா வந்து என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போது இப்போ குமரன் வந்து நம்ம நல்லா சந்தோஷமாக இருப்போம், உன்னை கல்யாணம் பண்ணதுனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம சூப்பராக பேசுகிறாரு. குட்டியாக ஒரு ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ விஜய் வந்து ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி காவேரி இருக்க அந்த வீட்டில் வாசப்படியில் வேப்பாலை கட்டுறது, காவேரிக்கு வந்து ஃப்ரூட் சாலட் செஞ்சு கொடுக்குறது, கஞ்சி வச்சு கொடுக்குறதுன்னு சொல்லி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காவேரி ரொம்பவுமே அன்பாகவும் பாசமாகவும் விஜய் செய்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக காவேரியை பார்த்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோட்டை நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆவரேஜான எபிசோட், நம்ம வந்து ஒரு நாள் அப்படி கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி என்னமோ இன்றைக்கான எபிசோட் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி போய்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு ஆவரேஜான ஸ்டோரி கொடுக்குறது கொஞ்சம் போரிங் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் வெண்ணிலா சம்மந்தமாக எதுவுமே நமக்கு காட்டல. நாளைக்கான எபிசோட்டையாவது ஏதாவது ட்விஸ்டிங்கை காட்டுவாங்களா என்ன ஏதுங்கிறது ஒன்றும் புரியல. ஒரு ப்ரொமோ வந்துருந்துச்சுன்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இன்றைக்கி ஒரு வேளை ப்ரொமோ வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.